சின்ன வெங்காயத்தோட பச்சை மிளகா வச்சு அரைச்சி குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் புதினா இலை, மல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு, அரிசி எடுத்து வச்சாச்சு. இந்த அத்தை தாளிசம் போட போகிறாங்க. எங்கள் அத்தை செய்கிற தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்கவும் பட்டையும் நம்ம போட்டுட்டு அரைச்சிட்டோம்னா அது போட்டாச்சு. அப்புறம் இது வந்து வெங்காய இலை சொல்லுவாங்களா, இது வந்து தேங்காய் சாதத்துக்கு போட்டு நமக்கு நல்லாயிருக்கும். மல்லி இலை, அப்புறம் புதினா வந்து இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதை வதங்கிட்டு அப்புறம் அரிசி நான் கொஞ்சம் பாஸ்மதி அரிசி, கொஞ்சம் சீரகம் அரிசி வச்சுக்கோம். இந்த செம்புக்கு இந்த காப்பி அரிசி போட்டோம் அப்படின்னா இதில் வந்து நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 செம்புக்கு பால் எடுத்து ஊற்றிருக்கேன். போடுங்க, அரிசி போடுங்க. ஊற வச்சுருக்கேன், அரிசி போட்டேன். தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். சரியா? உப்பு போடணும். இது தேவைக்கு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ சீரக சம்பா அரிசி போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ஒரு விசில் இறக்கிடணும். ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சு நம்ம போட்டிருக்கோம். அதனால சரியா? ஓகே. சாதம் அடுத்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். எங்கள் அம்மா இப்போ வெங்காயம் போட்டாங்க, எண்ணெய் ஊற்றி லைட்டாக அந்த தெரிஞ்சவங்க போட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ தக்காளி இந்த சிக்கன் எடுத்துருக்காங்க. நான் எங்கள் அம்மா வளர்க்க போகிறாங்க. வெங்காயம் வதக்கிட்டோம். இப்போ தக்காளி போட்டாச்சு. அப்புறம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அது போக மட்டனுக்கு சிக்கனுக்கு சேர்த்து வந்து தக்காளி வதக்கிட்டு வெங்காயம் வதக்கிட்டு கோழி சக்தி மசாலா சிக்கன் பொடி ஒரு பாக்கெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா அளவு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணி ஆயிரும்னா அதனால கொஞ்சமாக தண்ணி. இப்போ குக்கரை மூடி வச்சிடணும். அவ்வளோதான். எத்தனை விசில்மா வைக்கணும்? ஒரு 3 விசில். ஓகே. வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சா அது டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது செய்யும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படி சேர்த்தா மல்லியில வந்து லாஸ்ட் இறக்கப்போ போட்டு கிண்டிடுங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. சாதத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? தேங்காய் சாதம், சிக்கன் கிரேவி, குருமா குழம்பு. குருமா குழம்பு எதுக்கு அப்படின்னா, நான் சாப்பிட மாட்டேன், அதனால பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதனால இந்த குருமா எனக்கு. சரியா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. முதல்ல நாங்கள் வீடியோ போடுறோம். ஏதாவது குறை இருந்தால் வச்சுட்டா